Hello students, welcome to VT NEET Academy. In the video நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா MBBS அண்ட் BDS வெட்டினரி BAMS BHMS இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிக்கு ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாமா வேணாமா, யார் யாரில் ஷோராக பண்ணலாம் யார் பண்ண வேணாம் அப்படிங்கிறத மார்க் பேஸ்லையும் அதே மாதிரி ரேங்க் பேஸ்லையும் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். கடந்த 2 நாளாக நம்ம வீடியோ போடல. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அட்மிஷன் ரிலேட்டடாக ஒர்க் போயிட்டுருக்குல்ல, நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு அது ரிலேட்டடாக நம்ம வீடியோ போடல. அதேமாதிரி அந்த 2 நாள் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஷூட் பண்ண மட்டும் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ப்ராபபிளி இந்த வீடியோ இன்றைக்கி நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ரைட், ஓகே. நம்ம எப்பவுமே வீடியோவோட இனிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி VT NEET Academy ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட் சொல்லிடலாம். ஒரு 2 minutes. 2026 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டர் பண்ணலான் இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுக்க முடியல அப்படின்னா ஒரு ஃபுல் டே கிளாஸ் விச் மீன்ஸ் மார்னிங் நைட் கிளாஸோட ஒரு ஹாஸ்டல் கேம்பஸோடு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம 2026 சேலத்தில் லொக்கேட் ஆகக்கூடிய ஆட்டியம்பட்டில் கூடிய SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் VT NEET Academy சார்பில் 2020க்கான கோச்சிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 15ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அது வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா, 15ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹாஸ்டல் கேம்பஸ் ஃப்ரீன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 1 வீக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஹாஸ்டல் கேம்பஸை நம்ம இன்னும் 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஹாஸ்டல் கேம்பஸ் ஃப்ரீனா இதில் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கம்ப்ளீட்டில் 1 இயருக்கு ஃப்ரீ தான். நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் அண்ட் புக் ஃபீஸ் அண்ட் இன்னும் யூனிஃபார்ம் ஃபீஸ் இதை மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர்த்து ஹாஸ்டல் கேம்பஸ் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண வேணாம். நாங்கள் ஒன்ஸ் சொன்னது தான். இதுக்கு மேலே நாங்கள் இதை மாற்றிலாம் சொல்ல மாட்டோம். பட் இதை ஒரு பர்டிகுலர் ஆஃபராக தான் கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்க முடியாது. யாரால் ஜென்யூனாக உங்களால் ஃபீஸ் பே பண்ண முடியாதோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை பயன்படுத்திக்கங்க. ரைட், இந்த கிளாஸஸில் உங்களுக்கு என்ன பாயிண்ட் பார்த்தோன்னா, கடந்த 7 மாதமாக நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து நோட்ஸ் அண்ட் கொஷின்லேருந்து அப்படியே டிட்டோவாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் கேட்டிருந்தாங்க. ஒரே டெஸ்ட் பேப்பர்லேருந்து 2-3 கொஷின்ஸ் எல்லாம் டிட்டோவாக வந்துருந்துச்சு. அது ஒரு கொஷின் நமக்கு கிடைச்சா கூட நம்ம ரேங்க் எங்கே போகும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. பட் நாங்கள் அவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இப்போ இந்த 1 இயருங்க அப்படிங்கிறப்போ நவம்பருக்குள்ளே சிலபஸை முடிச்சு நம்ம அவ்வளோ விஷயங்கள் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான ஒரு பர்ஃபெக்டான கொஷின் பேப்பர், கிளாஸ், டவுட் சால்விங் அண்ட் ரிவிஷன் இது எல்லாமே இருக்கும். இந்த கிளாஸஸில் நான் நல்லா படிப்பேன் சார், எனக்கு அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்மளோட ரிவிஷன் கிளாஸ் நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும்லாம் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி மார்னிங் தூங்க அலோவ் பண்ணுவோம். அது வேறு விஷயம்னாலும் அவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்க ஸ்டூடெண்ட்னால மட்டும்தான் உட்காந்து படிக்க முடியும். மற்ற எந்த ஸ்டூடெண்ட்ஸாலையும் படிக்க முடியாது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. அண்ட் அட்மிஷனுக்காக 9080549820 7373264210 நம்ம அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தர் என்கொயரியும் கேட்டுக்கலாம். ரைட், ஓகே. உங்களுக்கு கேம்பஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோட தொடக்கத்தில் 30 செகண்டில் நான் காட்டியிருப்பேன். ஸோ உங்களுக்கு டோட்டலாக வைஃபை கேம்பஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம், ஹார்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்காக எக்ஸ்ட்ரா நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் நம்மளோட அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க பட்சத்தில் ஹாஸ்டல் ஃபீஸ் சைடில் VT Academy பே பண்ணிக்கோ, மீதி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லா கிளாஸஸும் பிக் ஸ்க்ரீன் டீச்சிங் அப்படிங்கிறப்போ அதோட PDFs ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே அவைலபிள் வாங்கிக்கலாம். ரைட், ஸோ சில ஸ்க்ரீன்ஷாட்ஸும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம நீட் ரிலேட்டடாக வைக்கப்பட்ட கொஷின்ஸ். இது வந்து VT NEET Academy சார்பில் கீழே இருக்கிறதெல்லாம் வைக்கப்பட்ட கொஷின்ஸ், மேலே இருக்கிறதெல்லாம் NEET 2025 கேட்ட எக்ஸாக்ட் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஜாயினிங் ப்ராசஸர் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் டிலே ஆகுது. சீக்கிரமாக அதையும் போட்டுடுறேன். ஸோ இதெல்லாமே ரிசபிள்ஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக ஃபியூ வச்சுருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போட்டுடுறோம். ஸோ இவ்வளோ எக்ஸாக்டாக கொஷின் பேப்பர்ஸில் கொடுக்குறோம், அதை ரிவிஷன் கொடுக்குறோம், கிளாஸ் வைக்கிறோம், நிறைய டைமும் இருக்குது. யார் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் பண்ணணும், ஒரு ஜென்யூனாக நான் பண்ணணும் சார், 1 இயர் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக கிளாஸஸ் கொடுக்கணும் சார், நான் கவனிக்கிறனாலும் டீச்சர்ஸ் என்னை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அகாடமி கண்டிப்பாக உங்களுக்கான அகாடமி பயன்படுத்திக்கிங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு போயிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு கோட்டா, அதாவது தமிழ்நாட்டில் 92.5 அண்டு 7.5 இந்த மாதிரி வேறு வீடியோவாக க்ரியேட் பண்ணலாம் ஃபார் கைடன்ஸ். நம்ம இதை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்கப்பட்ட ரேங்க் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம்.
ஸோ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவை இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஏன்னா இதை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் 92.5 அது 7.5 உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. ரைட், நிறைய டேட்டா இருக்குது, ஆனால் நம்ம நோட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டேட்டா அப்படிங்கிறது வந்து எம்பிபிஎஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எம்பிபிஎஸ்க்கு மட்டும் டேரெக்டாக மார்க் கொடுத்துட்றேன், நீட் மார்க் கொடுத்துட்றேன், ஃபர்தருக்கெல்லாம் உங்களுக்கு ரேங்க் கொடுத்துட்றேன், அனலைஸ் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மார்க் ஒன்றும் புதுசு இல்லை, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு அனலைஸ் பண்ணி போட்ட வீடியோஸ் யூடியூப்பில் அப்படியே தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பெரிய சேஞ்ச் இல்லை, அதே தான் வந்திருக்கு. லெட்ஸ் see. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி குழந்தைங்களை பார்த்துடலாம். எஸ்சி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 430க்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஃபார் எம்பிபிஎஸ். அண்டு ஆல் இண்டியா கோட்டாவில் அது இன்னும் ஓப்பன் ஆகலை, அது எப்படி அப்ளை பண்ணுறது ப்ரொசீஜர் அதுங்கிறதெல்லாம் நான் சினிமா போடுறேன், அது வரட்டும். அண்ட் எஸ்டி குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 410 மார்க்குக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ்டு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 520க்கு மேலே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி போட்டது தான், இப்போ நமக்கு எக்ஸாக்ட் டேட்டாவோட ரேங்கோட கிடச்சிருக்கு. அண்ட் ஓபிசி குழந்தைங்க 520க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க மறக்காமல். அண்ட் இடபிள்யூஎஸ் குழந்தைங்க 520க்கு மேலே, இதுக்கு மேலே இருக்கவங்க கம்பல்சரி ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க உங்கள் விஷ், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை வேற ஒரு கோர்ஸ் ரிப்பீட்டர் இந்த மாதிரி பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு கீழே கிடைக்காதுன்னு நான் சொல்லலை, அது உங்கள் விஷ். பட் இதுக்கு மேலே இருக்கவங்க கம்பல்சரியாக நீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, விச் மீன்ஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கு அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அண்டு பிடிஎஸ்க்கு நான் கொடுத்துட்றேன். பிடிஎஸ் வைஸில் நான் ரேங்க் வைஸில் கொடுக்குறேன். ரேங்க்னா இத்தனை ரேங்குக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அப்ளை பண்ணலாம். ரேங்க் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கும். இப்போ ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு இல்லை, அந்த ஸ்கோர் கார்டில் எடுத்து பாருங்கள், அங்கே இருக்கும். ரைட், ஒரு கேட்டகரியை பார்த்தலாம், ரொம்ப அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் டேட்டாவும் பேஸ் பண்ணியிருக்கு, இந்த வருஷம் ஃப்ளக்சுவேஷனான கட் ஆஃப் பேஸ் பண்ணியிருக்கு, மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. ஃபர்ஸ்ட் அன்ரிசர்வ்டு குழந்தைங்களுக்கு பார்த்துடலாம். 1,40,000 ரேங்க்குள்ளே இருக்கீங்க, இந்த ரேங்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பிடிஎஸ் அப்ளை பண்ணிக்கங்க. அண்டு ஓபிசி குழந்தைங்க 1,35,000 ரேங்க்குள்ளே இருக்கீங்க, 1,35,000க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பிடிஎஸ் போடுங்க. அடுத்து இடபிள்யூஎஸ்க்கு என்ன கட் ஆஃபாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1.25 lakhsக்குள்ளே இருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் ரேங்க் மார்க் கிடையாது, சார் ரேங்க் எங்கே இருக்கும் அப்படிங்கிற நீட் ஸ்கோர் கார்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து எஸ்சி குழந்தைங்க 2.75 lakhsக்குள்ளே இருக்கணும். எஸ்டி குழந்தைங்க 3.25 lakhsக்குள்ளே இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பிடிஎஸ்க்கான கட் ஆஃப். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎம்எஸ், இதுவும் ஆல் இண்டியா லெவலில் நான் இப்போ ரேங்க் கொடுக்குறேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணால் WACCC கவுன்சிலிங் தனியாக அப்ளை பண்ணணும். இப்போ வரக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஆல் இண்டியா லெவலில் வருது பார்த்தீங்களா, அந்த கவுன்சிலிங் முடிகிற ரேஞ்சில் இந்த கவுன்சிலிங் ஆரம்பிக்கும், அதை நீங்கள் தனியாக அப்ளை பண்ணி தான் போகணும். ஆயுர்வேதா, யுரானி இது ரிலேட்டடாக இருக்குது பார்த்தீங்களா, சித்தா ஸ்டடீஸ், ஸோ அது ரிலேட்டடான கட்டா. ஃபஸ்ட்டு பிஏஎம்எஸ்ல நீங்கள் அன்ரிசர்வ்டு குழந்தைங்களா இருந்தீங்கன்னா 1.15 lakhsக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து எஸ்சி குழந்தைங்க 2.85 lakhsக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எஸ்டி குழந்தைங்க 3.45 lakhsக்குள்ளே இருக்கீங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஓபிசி குழந்தைங்க 1.15 lakhs தேவைப்படும், அதுக்குள்ளே இருக்கணும். ரைட், எல்லாம் சொல்லியாச்சுல. இன்னும் இடபிள்யூஎஸ் குழந்தைங்க 1.20 lakhsக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் பிஏஎம்எஸ் ஆல் இண்டியா லெவலில் அப்ளை பண்ணுங்க, கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹை, கண்டிப்பாக கிடைக்கும். இது கீழே இருக்க ஸ்டூடெண்ட் இதுக்கு மேலே ரேங்க் இருக்கிறவங்க 2 lakh அந்த மாதிரி ரேங்க் மேலே இருக்கீங்க அன்ரிசர்வ்டு அப்படின்னா நீங்கள் உங்கள் விஷ், நீங்கள் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணாமல் இருக்கலாம். பட் இந்த ரேங்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்க. அடுத்து வந்து பிஹெச்எம்எஸும் கொடுத்துட்றேன். பிஹெச்எம்எஸ் கேட்டகரி ரேங்க் பொறுத்த வரைக்கும் யூஆர் குழந்தைங்களுக்கு வந்து 2,10,000க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஓபிசி குழந்தைங்க 2,30,000க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இடபிள்யூஎஸ் குழந்தைங்க 2.55 lakhs ரேங்குக்குள்ளே இருக்கணும். எஸ்சி குழந்தைங்க 4,10,000க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உள்ளே இருக்கணும். அதுக்கு அதிகமான ரேங்க் சொல்ல, இதுக்குள்ளே ரேங்க் இருக்கணும். அது எஸ்டி குழந்தைங்க
4,55,000 இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்எம்எஸ்க்கான எக்ஸாக்ட் டேட்டா. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரேங்க் உள்ள இருக்கீங்கன்னா மறக்காமல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்க. அண்ட் தென் வெட்னரி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாக்டர் ஃபீல்டுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து காம்படிஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ரைட், இதில் கூட கட் ஆஃப்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்டி குழந்தைங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் உங்கள் ரேங்க் 2,95,000 இருக்குது அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். 2,95,000 நியர் டு 3 lakhs நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வெட்னரிக்கு அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஹை. அண்ட் எஸ்சி குழந்தைங்க 2,45,000 இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க, உங்களுக்கும் கன்ஃபார்மாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இடபிள்யூஎஸ் குழந்தைங்க 1,10,000 நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அண்டு ஓபிசி குழந்தைங்க 90,000 இருக்கணுமா, லேக்கில் 90,000 ரேங்க் உள்ளே உங்களுக்கு வெட்னரி க்ளோஸ் ஆகிடும். வெட்னரியில் ஷார்ப்பாக ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சிடும். ஸோ அதனால் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஆல் இண்டியா லெவலில் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் ஒரே ஒரு கேட்டகரி குழந்தைங்க, யூஆர் குழந்தைங்க 87,000 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த ரேங்க் உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம வந்து ஆல் இண்டியா லெவலில் கொடுக்கப்பட்ட ரேங்க் லிஸ்ட்டும் அண்ட் மார்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்ம அட்மிஷன் ரிலேட்டடாக ஒர்க்கில் இருக்கிறனால அந்த கால்ஸ் தான் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுவோம். இது ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று கமெண்ட்லேயே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம், ஆர்எல்ஸ் உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோவாக போட்டுருவோம். அடுத்த வீடியோவில் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வீடியோட எண்டில் நம்ம வீடி நீட் அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இந்த 1 year பேட்ச் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஹாஸ்டல் கேம்பஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் இந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 1 yearக்கு ஃபுல் கோச்சிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது லிமிட்டடாக தான், எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்னு தெரியல. பட் இது நாள் வரைக்கும் வந்தவங்களுக்கு யாருக்குமே இந்த ஆஃபர் இல்லை அப்படின்னு சொன்னது கிடையாது, எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ கொடுக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் ஐடியாஸ் தான். இதில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 5,000 10,000 ரேங்க் மாறலாம், அது யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கேட்டகரியில் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், ரிப்பீட்டர் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நியர் டு த காம்பேக்டாக இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு நியர் ரேங்காக இந்த ரேங்க்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு சேனல் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கவுன்சில் ரிலேட்டடாகவும், நீட் கோச்சிங் ரிலேட்டடாகவும், நீட் கைடன்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல்ஸை ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக 6,000 ரீச் பண்ண போகிறோம். 6,000 ரீச் பண்ணுறப்போ இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். அது ரிலேட்டடாக இன்னும் நம்ம சேனலோட ஸ்டேஷனாக இருங்க. அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீட் பண்ணுறோமா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்குமே தேங்க்யூ வெரி மச்.